வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாடு ஸ்கூலில் நான் ஓஏவா பணியேற்றேன். 2009 7/12/2009 ஓஏவா பணியேற்றினேன். அப்போ எனக்கு பாலசுப்ரமணியன் ஹெச்எம் குளித்தலையிலேருந்து எனக்கு இருந்தார். அதுக்கப்புறம் கணேசன் ஹெட் மாஸ்டர் வந்தார். அதுக்கப்புறம் பால்ராஜ் சார் ஹெச்எம்மாக 2014 ஹெச்எம்மாக இருந்தார். நான் 2014 பதவி உயர்வு பெற்று ஆய்வக உதவியாளராக பூவைமானாரில் பணிபுரிந்தேன். அதுக்கப்புறம் 2015 9வது மாதம் செப்டம்பர் 9 இந்த வடகாடு ஸ்கூலுக்கு நான் மதி மாதல் இங்கே வந்தேன். 2014 18 வரையும் பால்ராஜ் சார் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வள்ளிநாயகி அம்மா இப்போ 2018 2023 வரையும் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அப்பொழுது இந்த வடகாடு அரசு மேல்நிலை பள்ளி வெறும் லேபெல்லாம் வெறும் பாலடைஞ்ச இதாக இருந்தது. ஆனால் அம்மா அந்த பாலடைஞ்ச அந்த கட்டிடங்கள்லாம் இடித்து அதெல்லாம் நேர்மமாக செஞ்சு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி எல்லாம் கல் தளம்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க வள்ளிநாயகம்மா தலைமை ஆசிரியர். அப்புறம் அம்மா வந்துருக்குறேன் பிள்ளைகளுக்காண்டி வீடு வீடாக சென்று படிப்புக்காண்டி அவ்வளோ உதவி பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்க அவ்வளோ உதவி பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூலையுமே அவங்க நல்ல மாற்றி தளங்கள்லாம் போட்டு மரங்கள் கன்று எல்லாம் நட்டு இந்த ஸ்கூலுக்கு நல்ல பெருமையை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு எங்கன்னா தலைமை ஆசிரியர் அதில் மறக்கவே முடியாது. இந்த ஸ்கூலை அம்மா இந்த ஸ்கூலை மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியமும் தெம்பும் கொடுத்துருக்குறாங்க கடவுள். பிள்ளைகள் படிப்பு அவர்கள் ஒரே குறிக்கோள் பிள்ளைகளுடைய படிப்பு மட்டும்தான். பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதும் பிள்ளைகளுடைய ஸ்கூலு எனி டைம் அவங்க பள்ளியிலே தான் இருப்பாங்க. என்னை காலையில் சாயங்காலம் 6 மணி வரையும் நிற்க சொல்லி என்னை அனுப்புவாங்க. லீவு நாளில் கூட வீட்டில் கூட்டிகிட்டு அவங்க இங்கே ஸ்கூலில் இருப்பாங்க. நல்ல